அயனார் துணியில சோழன் அவ்வளவு ஆசைப்பட்டு நிலாவை கல்யாணம் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அணி ஒரு குடும்பத்தோட போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோழன் வந்து சேரன் கிட்ட கேட்கிறாரு, அண்ணா நிலா உன்னதான் வற்புறுத்தி கூட நீ வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு டே பலவா நீயே சொல்ற அப்படின்னு. அதுக்கு செலவாகும் ஒரு 500 ரூபாய் அவனுக்கு கூட அப்படின்னு சொன்னேன். பொண்ணு சேரன் நான் பண்றடி அமைதியா அப்படின்னு சோழன் டே காசு தான் நான் கொடுக்குறேன் சொல்லி வரணும் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சாரு. அதுக்கப்புறம் நடேச நான் பைக்கிட்டே சொல்றேன், இது நான் குடும்பத்தோட அடிமை போல நானும் நிலாவும் உங்களை கூப்பிடுவா நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஏன்டா எனக்கு அவ்வளவு அறிவு கிடையாது, அப்படியே நான் வந்துட போறேன், அதெல்லாம் வர முடியாது, வரமாட்டேன்னா நீ போயிட்டு வேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பேசிட்டு இருக்கும்போது பல்லவன் கிட்ட போய் சொல்றாரு, டே வந்துராதரா முக்கியமா கூட வந்துராதரா அப்படின்னு சொன்னா பல்லவன் சொல்றாரு ரொம்ப கேவலமா இருக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதோட வானதி மெடிக்கல் ஷாப் சீனை காட்டுறாங்க. எல்லாருக்குமே வந்து மருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. உடனே வந்து பாண்டியன் சொல்றாரு, சூப்பரா பண்ற வானதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வானதி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே வானதி சொல்றா, எப்படி பாண்டி நீ இல்லாம நான் இருக்கிறது அப்படி பேசிட்டு இருக்கும்போதே நம்மளோட சோழனும் இன்னொரு கஸ்டமர் வந்துறாங்க. சோழன் வந்து என்ன வானதி நல்லா கலா கட்டுற போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்றாரு. உடனே வானதி அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பாண்டி இல்லாட்டி அமைதியா வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிடுறாரு. கூட்டு போயிட்ட பிறகு சோழன் வந்து இது போல ஹனிமூன் விஷயத்தை பத்தி சொல்றாரு. பாண்டி கிட்ட குடும்பத்தோட போகணும்னு சொல்றாடா, உன்னையும் கூட வரமாட்டேன்னு சொல்றா அப்படின்னா, ஏன்டா எனக்கு அவ்வளவு அறிவிலியாடா அப்படியாடா நாங்க வந்துருப்போம், நாங்க வரமாட்டேன் போயிட்டு வர ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதோட வீடு சீனை காட்டுறாங்க. இவங்க பேசிட்டே இருக்காங்க போது நம்மளோட நிலா வந்துறாங்க. நிலா வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு. உடனே நம்ம சோழன் சொல்றா, நிலா அதுக்கெல்லாம் டைம்ல போய் கிளம்ப அப்படின்னு. எங்க கிளம்பணும் அப்படின்னு அணிமுகத்துல நிலா அப்படின்னா, ஓ ஆமால சரி ஓகே நீங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்களா, பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்கும்போது வந்து சோழன் சொல்றாரு, இவங்களாம் எதுக்கு நிலா நம்ம மட்டும் தான் போயிட்டு வரணும் அப்படின்னு. என்ன சொல்றீங்க சோழன், எல்லாருமே போனா பிளான் பண்ண எல்லாருமே போனதா ஜாலியா இருக்கு அப்படின்னு. நம்மளோட சேரன் சொல்றாரு, இல்லப்பா அது நல்லா இருக்காது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா நிலா ஒத்துக்கவே மாட்டாங்க. உடனே பாண்டியும் சொல்றாரு, இல்லங்க நாங்க வந்து நல்லா இருக்காது, எனக்குமே வந்து மெடிக்கல் ஷாப்ல வேலை இருக்கு, அண்ணனுக்கும் வேலை இருக்கு, பல்லவனுக்கும் காலேஜ் இருக்கு, எல்லாரும் வந்து வெளியே போகணும், சோ அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு. நிலா ஒத்துக்கவே இல்லை. எப்படியோ போயிட்டு சேரனை கன்வின்ஸ் பண்ணுது. சோழனுக்கு ஒரு பக்கம் காண்டாவது, என்ன இப்படி பண்றா, மூளையை வந்து இவருக்கு கடவுள் வைக்கல போல, கிட்னியை தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டணும்னு நிலா வந்து ஒரேடியா சொல்லிடுறாங்க, எல்லாருமே வந்தாதான் நான் வருவேன், எல்லாரும் வந்து நம்ம அனிமன் பண்ணலாம், என்ன தேவையே கிடையாது அப்படின்ட்டு ஒரே போடா போட்டாங்க. சோழனுக்கு அது காண்டாவது. அப்புறம் ஃபைனலா எல்லாருமே குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்க சமாதானப்படுத்துறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க வைக்கிறாங்க. உடனே சோழன் சொல்றாரு, நீ வா உங்ககிட்ட கொஞ்சம் உள்ள பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஏன் நிலா இப்படி பண்ற, எனக்கு கூட போகணும்னு ஆசை இருக்கும்ல, வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ரொம்ப கன்வின்ஸ் பண்றாரு. நிலா இருக்காங்க அவங்க பயங்கர கேள்வி அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ணா கன்வின்ஸ் ஆவரும் அப்படின்ற மாதிரி அவர் சட்டையை பிடிச்சி அவர் கொஞ்சம் இந்த தடவை மட்டும் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே போலாம், அடுத்த வாட்டி வேணா நம்ம தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு ஒரு வழியா நம்மளோட சோழனை சமாதானப்படுத்திடுறாங்க. அவரோட சரி ஓகே எல்லாரும் போவேன், நம்மள என்னோட அனிமலுக்கு கூட்டு குடும்பமா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியா கிளம்புறாங்க. சோழன் முகத்துல மட்டும் கடுப்பாகுது. சோ அங்க போயிட்டு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி மூணு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.